இந்த அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு, இந்த பைரவிக்கு அழிவு காலம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிய போற ஸ்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டுருக்கு. இந்த அஞ்சலி வந்துட்டு அவளோட சுயநலத்துக்காக இந்த பைரவிய அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, ஆல்ரெடியே கௌதம் இருந்துட்டு பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாமி மாரி நெனச்சுட்டு இருந்தவரு, கடைசில நம்மளையே கொல்ல பார்த்தாங்களே! அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்களே! அப்டின்ற மாரி வந்து நெனச்சு, இந்த பைரவிய ஒரு கொசுவா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மதிக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி டைம்ல இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி இருந்துட்டு நம்ம இலக்கியாவ பிரிச்சு கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வலைக்குள்ள போட்டுக்கணும். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம யாருக்காகவும் விட்டுக் குடுக்கக்கூடாது அப்டின்ற மாரி முடிவு பண்ண இந்த பைரவி, அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு இலக்கியாவ கௌதம் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய பிளான வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, வசமா வந்து அ நம்ம பைரவியே சிக்கிக்குவாங்க அப்டின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே சமயம் நம்ம கௌதம்க்கோ, இல்ல நம்ம ஜானகிக்கோ விஷயம் தெரிய வந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியோட உயிருக்கே கூட ஆபத்தா போய் முடியிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இலக்கியா இல்ல அப்டின்னா, இந்த உலகத்துல நம்ம கிடையாது. அதாவது வாழ்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்காக கௌதமும், கௌதம்க்காக இலக்கியாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்றது இந்த இடத்துல ஒரு வழக்கமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்டின்னா, ரூ. 2,00,00,000 தேவைப்படுது. அந்த 2,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்க வைக்கிறேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் விட்டு விலகுறதுக்கு தான் இவ்ளோ பெரிய பிளான வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பிளான்ல நம்ம இலக்கியா சம்மதிச்சது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கௌதம் விட்டு விலகுறதுக்கு தயாராயிட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி, அதாவது ஜானகி அந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா, நெனச்சது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர விட்டு, உலகத்த விட்டே வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடலாம். அப்டி இப்டின்ற மாரி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, கௌதம் வந்துட்டு இலக்கியா தன்ன விட்டு போனா, அவர ஏத்துக்குவாரா அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஆனா, இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு, ஒரு சின்ன பிளான பண்ணிட்டு தான் இங்கருந்து போகவே போறாங்க. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல எடுத்த உடனே கௌதம் விட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க அப்டின்னா, அதுல மிகப்பெரிய பிரச்சனை வந்து இப்ப அமையும். கௌதம் வந்துட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு இலக்கியாவ தேட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு காரணம். ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட நம்ம அ இவங்க இலக்கியா சொல்ற ஒரு வார்த்தை, அது மட்டும் இல்லாம "இலக்கியா நீ இப்படி பண்றது தப்புமா" அப்படின்ற மாரி அவங்க சொல்லியுமே கூட கேட்காம, "அத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா கௌதம் கிட்ட சொல்லவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தையும் வாங்கிடுறாங்க. ஆனா, கௌதம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கணும் அப்படின்றது நம்ம ரேவதிக்கும் நல்லாவே தெரியும். ஆரம்பத்தில அந்த ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுட்டு இருந்தாலுமே கூட, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம நம்ம கௌதம் கிட்ட உண்மைய சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு இந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்றது மட்டும் இல்லாம உங்கள நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தான் வந்து நீங்க பண்ண அந்த மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே மறந்து, சரி ஓகே தப்பு பண்றது வந்து இப்ப இது தானே அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா மேலும் மேலும் தப்பு பண்ணது மட்டும் இல்லாம, என்கிட்ட இருந்து இலக்கியாவ பிரிச்சிருக்கீங்களே, இதுக்கப்புறம் நீங்க சொன்னாலும் ஜென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட சேர மாட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி கௌதம் வந்துட்டு மூஞ்சில செருப்ப கழட்டி அடிச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த பைரவி வசமா சிக்கிக்கணும். அதாவது இந்த பைரவியும், அஞ்சலியும் ஆட்டம் போடுறது எல்லாமே சீக்கிரமா முடியணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.